வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் முருகதாஸ், உலகம் சுற்று வாலிபன். இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, கோவக்காய் பொரியல், கோவக்காய் வந்து வத்த குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். செய்யலாம் பார்ப்போம். எங்கள் கிச்சனில் இப்போ என்ட்ரி ஆகி இப்போ கோவக்காய் இருக்கிற வெட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், கோவக்காய் வந்து பொடியாக வெட்டிங்க, ரவுண்டோட வெட்டிங்க, நல்லது. தக்காளி, தேவையான தக்காளி, வெங்காயம், பூண்டு, இதுதான் ஒரு ரெசிபி. சரியா, வெட்டி வச்சுருக்கேன். கோவக்காய் ரவுண்டாக வெட்டுறீங்க? இப்போ நம்ம வந்து கோவக்காயெல்லாம் வெட்டி வச்சுருக்கோம். ஏற்கனவே கோவக்காய் வெட்டிச்சு. ஏன் ரவுண்டாக இருக்காது? ரவுண்டாக வெட்டினாக்கா சீக்கிரமாக வேகும். அதே மாதிரி வந்து நறுக்கு இருக்காது. கோவக்காய் வந்து எவ்வளோ வேக வச்சாலும் நீட்டாக வெட்டினாக்கா வந்து நறுக்கு இருக்கும். அதனால் நறுக்கு இருக்காமல் இருக்குது. மாதிரி சின்ன ரவுண்டாக வெட்டினா நல்லாயிருக்கும். சரிங்களா, இதை வந்து நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, இதாங்க ஒரு ஆயில் வச்சுருக்கேன். எல்லாம் வச்சா நல்லது. நல்லெண்ணெய் வந்து நம்மகிட்ட வந்து கடலெண்ணெய் வச்சுருக்கேன். கடலெண்ணெய் பாருங்கள், நல்லா கடலெண்ணெய் காஞ்சிச்சு. லேசாக போட்டு கற்றுக்கலாம், ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் லேசாக ஃப்ரை பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். வதங்கிற மாதிரி இருக்கும். வதக்கி எடுத்துக்குவோம். பாருங்கள், நல்லா வந்து ஃப்ரை பண்ணுறோம். ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக ஆகணும்னா கேஸ் மிச்சம் பண்ணணும். அப்படின்னாக்கா என்ன பண்ணணும், கொஞ்சம் மூடி வைக்கணும். மூடி வச்சிங்கனாக்கா நல்லா ஃப்ரை ஆகிடும். கேஸ் மிச்சம் பண்ணுறதுக்கும் இல்லாமல் மூடி வச்சா நல்லா சீக்கிரமாக வேகும். சீக்கிரமாக வேகும், நல்லா ப்ரௌனிஷாக வரும். இல்லை, சீக்கிரமாக குக் பண்ணி நம்ம கேஸ் மிச்சம் பண்ணலாம். நல்லா சுவையான கோவக்காய் காரக்குழம்பு நம்ம பண்ணது பார்த்திங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்காச்சு. நல்லா கொஞ்சம் எண்ணெய் நெய்யாக ஊற்றி பாருங்கள், எண்ணெயாக இருக்குது. இல்லை, இந்த மாதிரி வச்சு அதுக்கு வதக்கிட்டிங்கன்னா நல்லா சீக்கிரமாக வதங்கும். அதே மாதிரி கொஞ்சம் நல்லா வதங்கும். சரிங்களா, இப்போ வதங்காச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சு திரும்ப நம்ம தாலி பண்ணி குழம்பு வைப்போ எப்படி வைக்கிறோன்னு பார்க்கலாம். சரிங்களா, பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. கலர் மாறிச்சு பாருங்கள். பச்சையாக இருந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகி போச்சு. ரொம்ப ப்ரௌன் ஆனாலும் தீஞ்சு போயிடும். அதனால் இந்த இது சரியாக இருக்கும். அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சு இப்போது ஒரு கடாயில் மாற்றுவோம். இது வந்து என்னென்னா, நற்பயன்கள் என்னென்னா, இது சாப்பிட்டோன்னா முக்கியமாக கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கணும். எனக்கு வந்து எங்கள் ஒய்ஃபு வந்து ரொம்ப வீக்காக இருந்தனால குழந்தை பிறகும்போது வந்து சீக்கிரமாக பர்த் ஆகிடுச்சு. குழந்தை வந்து சீக்கிரம் போனதான். அதனால் வந்து எனக்கு சிஎம்சியில் டாக்டர் வந்து சஜஷன் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா, வாரத்தில் 2 நாள் 3 நாள் வந்து இந்த கோவக்காய் பொரியலை சாப்பிடுங்க, கோவக்காய் வந்து குழம்பு வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சிஎம்சி டாக்டர் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதை தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு பண்ணுறேன். இல்லை, அதே மாதிரி எங்கள் அன்றைக்கிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ரெகுலராகவே குழந்தைகளும் கொடுக்கலாம். இதில் வந்து ரொம்ப என்னென்னா இரும்பு சத்து அதிகம்னு சொல்கிறாங்க. இரும்பு சத்து அதிகம். நம்ம வந்து அதிகமாக வந்து கால்சியம் டேப்லெட்டு, அயன் டேப்லெட்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை எடுத்துக்கணும். இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். டேப்லெட் சாப்பிடாம இந்த மாதிரி நேச்சுரலாக போட்டு சாப்பிட்டு நம்ம உடம்பை பார்த்துக்கலாம். இதுதான் இதில் எண்ணெய் இருக்குது. இல்லை, இது கூட இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப எண்ணெய்னா ரொம்ப பிடிக்காது. எனக்கு எண்ணெய் அலர்ஜி. ஸோ அதனால் உங்களுக்கு பண்ணுறீங்களா இல்லை மக்களுக்கு சொல்கிறீங்களா? எல்லாருக்கும் தான் சொல்கிறாங்க, எண்ணெய் வந்து அதிகமாக சேர்த்துக்காதீங்க. எண்ணெய் சேர்த்துக்கிட்டால் வந்து உடம்பு ரொம்ப அதிகமாக கொலஸ்ட்ரால் அதிகமாகும். இப்போ எண்ணெய் கீழே ஊற்றிடுங்க. அதனால் வந்து எண்ணெய் காஞ்சி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் பாருங்கள். அது மாதிரி கொஞ்சம் மீடியமாக சேர்த்துருக்கேன். ரொம்ப அதிகமாக வேணாம், ரொம்ப கம்மியாக இருந்தாலும் கடாயில் ஒட்டிக்கும். அதனால் வந்து மீடியம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து தாளிப்பு பண்ணலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி பிறகு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு தேவையானது இங்கே பாருங்கள், எடுத்து வச்சுங்க. என்னென்ன எடுத்து வச்சு? சீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகா, இல்லை அது கூட வந்து கடுகு. கடுகு எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகை போட்டுக்கலாம். கடுகு குறைஞ்ச உடனே ஒன்றா சேர்த்துக்கலாம். சரிங்களா, கடுகு நல்லா பொரியுது. பொடிக்கிற பிறகு கொஞ்சமாக கடுகு ஒன்று செஞ்சு போச்சு சேர்த்து வச்சு எல்லாம் போட்டுடலாம். அது கூட வெட்டி வச்சுருக்கேன். வெட்டி வச்சு வெங்காயத்தை போட்டுக்கலாம். அதிகமாக வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். ஸோ கோவக்காய் நம்பர் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். நாங்கள் ஒரு 4-5 பேர் சாப்பிட்ணும். அதனால் வந்து அதிகமாக வெட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன்.
வெங்காயம் எவ்வளோ சேர்க்குறீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சரிங்களா? பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வந்து கொஞ்சம் ப்ரௌனிஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெட்டி வச்சுருக்க தக்காளி ஒரு 2 தக்காளி வெட்டி வச்சுக்கிறேன். இந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் இதுவாகட்டும். தக்காளி கொஞ்சம் வதவட்டும். கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு அது கூட வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு வந்துடுச்சு. இதே கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து அமெரிக்காவில் வந்து தக்காளி விலை அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து அமெரிக்காவில் வந்து தக்காளி விலை அதிகமாக இருக்குது. ஒரு கூட தக்காளி வந்து பார்த்திங்கன்னா $100 மேலே இருக்குது. ஸோ 9,000 10,000 ரூபா அந்த 3 ரேட்டுக்கு தக்காளி விற்குது. அதனால் நான் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அப்படி பண்ணாதீங்க, நல்லா தக்காளி தாராளமாக சேர்த்து பண்ணுங்கள். அது கூட வந்து வெட்டி வச்சுருக்கேன். பூண்டு சேர்த்துவோம். பெரிய பெரிய பூண்டாக போட்டால் நல்லா இருக்குது. அதை நான் வந்து சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கேன். பூண்டை வெட்டி போட்டுக்கலாம். பூண்டை வெட்டி போட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு ரொம்ப மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் பூண்டு நல்லா வெந்துருச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இது கூட நம்ம வந்து வதக்கி வச்சுக்கிற கோவக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்து கலட்டிக்கலாம். கட்டிக்கிட்டு இது கூட நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா என்னென்ன சேர்க்க போகிறோம்னா ஒரு 1/2 டீஸ்பூனு மஞ்சள் தூள், 1 ஸ்பூனு மஞ்சள் தூள், அரை ஸ்பூனு, 1 ஸ்பூன் வந்து தனியாத்தூள், தனி மிளகாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூனு, நல்லா காரம் வரத்து 2 ஸ்பூனு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ அந்தளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம். தண்ணி இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றி கொஞ்சம் புளிப்பு சேர்த்துக்கலாம். காரக்குழம்பு நல்லா காரம் ரெடி ஆகிடுச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு கம்மியாக சேர்த்துக்கலாம். தேவைப்படும் போது தூளி சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல போடும்போது கொஞ்சம் கம்மியாக போடலாம். சரிங்களா? ஸோ அப்போ தான் காயில் நல்லா ஊறும். கொஞ்சம் உப்பு சேர்த்து அப்புறம் கொஞ்சமாக வந்து புளி தண்ணி கொஞ்சம் ஒரு கோலி சைஸில் ஒரு புளி தண்ணியை சேர்த்து காரக்குழம்பு ரெடி ஆகிடும். பாருங்கள் நல்லா குழம்பு நல்லா காரக்குழம்பு நல்லா வதங்கி வந்துச்சு. நல்லா அழகாக எண்ணெய் தெரிஞ்சு வந்துச்சு. பாருங்கள் எண்ணெய் வந்து தனியாக குழம்பு தனியாக இருக்குது. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள். இது கூட நம்ம வந்து கொஞ்சம் புளி போடுறதுக்கு புளி தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். நம்மளுக்கு வந்து புளி காரம் ரொம்ப பிடிக்கணுன்றனால இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம என்ன பார்க்கணும்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நம்மகிட்ட சுண்டக்காய் வத்தல் இருக்குது. சுண்டக்காய் வத்தல் சேர்த்துக்கலாம். பாருங்கள் செட்டிநாடு ஸ்டைலில் சுண்டக்காய் வத்தல் சேர்த்துக்குவோம். நம்ம ஊரில் இருந்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து சுண்டக்காய் கிடைக்கும். ஊர் 10 ரூபாய்க்கு கிடைக்கும். ரொம்ப நல்லது. அதையும் சேர்த்துக்குங்க. வாங்கி ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக போடுங்க. இல்லை வத்தல் இருந்தால் வத்தல் போட்டுருங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்குங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக போடுங்க. ரொம்ப நல்லது. நம்ம வத்தல் தான் ஃபைனலாக வந்து வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கோவக்காய் சூப்பராக இருக்குது. நல்லா டேஸ்ட்டும் ரொம்ப அழகாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். புளிப்பு காரம் உப்பு நல்லா செம்மையாக வந்திருக்கு. பார்க்க கலர்ஃபுல்லாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. நீங்களும் பார்த்து நல்லா செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா ஹெல்த்தியாக இருங்க. ஆரோக்கியமான வாழ்வு தருவோம். நலமாக இருப்போம். சரிங்களா? வீடியோலாம் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். சரியா? இன்னும் வந்து அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள்
உழவு சுற்று வாலிபன் முருகதாஸ். நன்றி, வணக்கம்.